வழக்கு தொகுதி பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, என் அன்பு வணக்கம். 1000 விளக்கு தொகுதி. இந்த தொகுதியில் நான் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி, உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நீங்கள் தான் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்பி அதற்காக உழைத்த வாக்களித்த விஜய் அவர்களின் ஆசையோடு வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டேன். 1000 விளக்கு தொகுதியா, இதில் இவர் வெற்றி பெற முடியுமா என்று பலர் நினைத்த நேரத்தில் இறைவன் அருளால், உங்கள் ஆசையால், உங்கள் அன்பால், உங்கள் அரவணைப்பால், உங்களுடைய ஆதரவால் ஒரு மகத்தான வெற்றியை 15000 வாக்கு வித்தியாசத்தில் நான் இங்கு பெற முடிந்திருக்கிறது. அதற்காக முதல் இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எனக்காக பிரச்சாரம் செய்த தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்காகத்தான் இந்த வாக்குகள் எல்லாம் விழுந்திருக்கிறது. மக்கள் என் முகத்தை பார்க்கவில்லை, அவருக்காக என்று வாக்களித்திருக்கிறார்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றவர் காட்சிக்கு எளியவராக இருக்க வேண்டும், கடுஞ்சொல் இல்லாதவராக இருக்க வேண்டும், மக்கள் அழைக்கிற போதெல்லாம் வர வேண்டும், ஆபத்து என்று வருகிற போது கூப்பிட்டாலும் வர வேண்டும், கூப்பிடாவிட்டாலும் ஓடி வந்து உங்கள் சேவகனாக நிற்க வேண்டும் என்பதுதான் அரசியலில் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் கற்ற முதல் பாடம். அதைத்தான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பேராசிரியர் பெருந்தகை அன்பழகன் சார் அவர்களை தோற்கடித்து நான் வெள்ளிவாக்கம் தொகுதி வெற்றி பெற்ற போதும் கடைபிடித்தேன். இப்போதும் உங்கள் அன்பால், ஆதரவால் நான் வெற்றி பெற்றிருக்கையில் என்னுடைய உள்ளம் நினைப்பதெல்லாம், நீங்கள் விரும்புகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் குறைகளை, உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். நீங்கள் என்னோடு இருங்கள், நான் உங்களோடு இருப்பேன். நான் உங்களோடு இருந்து உங்களை பார்த்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற விரும்புகிறேன். நீங்கள் அளித்திருக்கிற வாக்குகளை என் நெஞ்சத்தில் வைத்து போற்றுகிறேன். நன்றி சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. என்னுடைய நடவடிக்கையால், என்னுடைய பணியால் உங்களை நிச்சயமாக மகிழ்ச்சிக்கு ஆழ்த்துவேன் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஜாதி, மத, இனங்களை கடந்து, மொழியை கடந்து ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கின்றீர்கள். பணம் கொடுத்தவன் தான் வெற்றி பெற முடியும் என்ற அரசியல் வரலாற்றை தமிழ்நாட்டை திருப்பி போட்டிருக்கிறார் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். காசு பணத்தை பார்க்காமல் மாசு மறுவற்ற முறையில் தூய்மையான எண்ணத்தோடு நீங்கள் ஆற்றியிருக்கிற இந்த பணி, நீங்கள் அளித்திருக்கிற இந்த வாக்கில் நிச்சயமாக 1000 விளக்கு தொகுதியை மட்டுமல்ல தமிழகத்தையே உயர்த்தும் என்று நான் இறையருளால் நம்புகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.